அனைவருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் சங்கத்தில் நடக்க போகுது. அதுக்கு நாங்கள் எல்லோரும் நாமினேட் பண்ணி வந்திருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எல்லோரும் நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு சினிமா இன்றைக்கி எவ்வளோ நிலைமைக்கு போயிருக்குன்றது எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு திரைப்படம் தோற்றால் 50 குடும்பங்கள் ரோட்டுக்கு வருது. அதில் முதல் குடும்பம் ஒரு ப்ரொடியூசருடைய குடும்பம். ஸோ எல்லா ஒரு குடும்பங்களையும் காப்பாற்றணும். இதனால் வரைக்கும் எல்லோரும் அமைதியாக இருந்துட்டோம். இது அமைதியாக இருக்க டைம் கிடையாது. இனிமேல் நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டம் தான் பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடிகர் சங்கத்தில் இருந்தோம், நடிகராக இருந்தோம், ஒரு டைரக்டராக இருந்தோம், ப்ரொடியூசராக இருந்தோம், எல்லா இடத்துல இருந்தும் நாங்கள் இப்போ போராட போகிறோம். அதோடைய முதல் அறிகுறி தான் அது. இது முழுக்க நெஞ்சின் ஆழத்திலிருந்து சினிமாவுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரே விஷயத்துலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். இது நாங்கள் முன்னால் இருந்து எங்களுக்கு ஒரு பதவிக்காகவோ எங்களுக்கு பெயருக்காகவோ நாங்கள் அதை பண்ணவே கிடையாது. நிச்சயமாக நல்லது பண்ண போகிறோம். அது சத்தியம். தேங்க்ஸ். இயக்குனர் சங்கத்தில் இருக்கிறவங்களும் நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்களும் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஆதிக்க சங்கத்துக்கும் குற்றச்சாட்டு இதை பற்றி உங்களுக்கு கருத்து? இதெல்லாம் ஆதிக்கமே இல்லைங்க. எல்லாம் ஒரே குடும்பம். இது ஆதிக்கம்லாம் இல்லை. ஒரே குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். எல்லா குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்துருக்கோம். இது எந்த ஆதிக்கமும் கிடையாது. நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. இப்போ நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சிலது நடந்துகிட்ருக்கு. அது கரெக்டான முறையில் போய் சேரல. ஏன்னா ஒவ்வொரு அணியும்னு சொல்லிட்டு இவங்க குரூப் ஆளுகளுக்கு அவங்க தர்றதில்லை, அவங்க குரூப் ஆளுகளுக்கு இவங்க தர்றதில்லைங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் இல்லாமல் இது ஒரு ஃபேமிலியாக ட்ரீட் பண்ணி இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ஒருங்கிணைச்சு எல்லாருக்கும் சேர வேண்டிய சப்சிடிஸ்லேருந்து அவங்க நலத்திட்ட உதவிகளிலிருந்து எல்லாம் செய்ய வேண்டியது இப்போ நாங்கள் புதுசாக வர்ற டீமோட கடமை. அது நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று ஃபைட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஒவ்வொரு தடவையும் நான் சண்டை போட்டுட்ருப்பேன். படம் எடுக்கிறவங்க கவுன்சிலுக்கு வர்றதில்லை, வெளியில் நின்றுட்டு நீங்கள் இதை பண்ணல அதை பண்ணலன்னு கேள்வி கேட்குறதுனால எந்த விஷயமும் நடக்க போகிறதில்லைன்னு இந்த தடவை இவ்வளோ பேர் எல்லாம் ஒன்று சேர்ந்து கரண்ட் ப்ரொடியூசர்ஸும் சரி, இந்த தடவை எப்பவுமே வராத சில முகங்கள்லாம் டீமில் நிற்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், பைரசி இஷ்யூலேருந்து எல்லா இஷ்யூவும் அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்துட்டு இந்த டீம் நல்ல ஒரு சினிமாவை உருவாக்குறதுக்கான சூழலை ஏற்படுத்தி தரும். நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு என்ன மேக்ஸிமம் இப்போ விஷால் சார் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் என்ன சொன்னாங்களோ அதில் 90% இப்போ அச்சீவ் பண்ணியாச்சு. இடம் பிரச்சனையிலிருந்தும் சரி, பில்டிங் கட்டுறதுக்கு ஃபண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற விஷயம், கிரிக்கெட் மேட்ச் நடத்துனதுலேருந்து எல்லாமே மேக்ஸிமம் அவங்க டீம் கொடுத்த ப்ராமிசஸை கீப்பப் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நிறையா வாக்குறுதிகள் நாங்கள் தரப்போகிறோம். ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க போவதுக்கான ஆரம்பம் தான் இன்றைக்கி. அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு, ஏன்னா எப்பவுமே அவங்க செய்ய உள்ள இவங்க செய்ய உள்ளன்னு மாறி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த தடவை எல்லாரும் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு இந்த எலெக்ஷனில் நிற்கிறோம். ஏன்னா அந்த முதல் வருஷமே எல்லாம் வெளியே போகிறதுக்கான இதில் தான் வரோம். கண்டிப்பாக எல்லாமே 1 இயருக்குள்ளே கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுவோங்கிறது இந்த நேரத்தில் நான் வணக்கம். பொதுவாக டேரக்டர்லாம் கிரியேட்டர்லாம் இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலையை பார்க்க போயிடுவோம். அந்த மாதிரி தான் நானும் நம்ம உண்டு வேலை உண்டுன்னு, ஏன்னா இயக்குனராக ஒரு வேலையை சரியாக பண்ணணும் அப்படின்னு இருப்போம். ஆனால் ஒரு படத்துக்காக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர வேண்டிய தருணம் ஏற்பட்டது. ஒரு தடவை இல்லை, ஒரு 50 தடவை வந்தேன். அப்போ தான் அதுக்குள்ளே ரொம்ப ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறது இருந்தது. அதான் விஷால் சார் கூப்பிட்ட உடனே, ஆமாம் நம்மளே ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தோம். சங்கம் அப்படிங்கிறது கட்ட பஞ்சாயத்து மட்டும் கிடையாது. கட்ட பஞ்சாயத்து சொன்னால் பரவாயில்ல, கெட்ட பஞ்சாயத்துலாம் இங்கே நடந்தது கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும். மிஸ்கின் சார் சொன்னது மாதிரி, பிரகாஷ் சார் சொன்னது மாதிரி, இங்கே யாரும் பதவி இங்கே கீழே போட்டுக்கிற பதவி எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எங்கள் டீம் நிறைவேற்றும். கண்டிப்பாக தயாரிப்பு, ஏன்னா சினிமாவில் உண்மையிலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்படின்னா தயாரிப்பாளர்கள் மட்டும்தான். ஏன்னா நடிகர்கள் தப்பிச்சுக்கிறாங்க, இயக்குநர்கள் தப்பிச்சுக்கிறோம், லைட் மேலேருந்து எல்லாருக்குமே வந்துடுது. ஆனால் ரிட்டர்ன் வராத ஒரு கஷ்டமானது ப்ரொடியூசர் தான். அவங்கள காக்கிறதுக்காக தான் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாரையும் காப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். 5-6 வருஷமாக எல்லாருமே கவுன்சிலில் எல்லாரும் ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்கோம். பட் என்னென்னா 5-6 வருஷமாக ஒரே விஷயங்களுக்காக தான் திரும்ப எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது, ஒரு நல்ல மாற்றம் வரணும், ஒரு
நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதை போக வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப தடங்களோட ரொம்ப நிறைய நலிந்த தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு நலிந்த தொழிலாக சினிமா இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. சினிமாக்குள்ளே இருந்துட்டு நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கோம். எல்லோரும் லைக் மைண்டட் பீப்புள். ரொம்ப ஒரு 5-6 வருஷமாக நிறைய பிரச்சனைகள் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலேயும் தள்ளி நின்று பார்த்தா சுயநலமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லோரும் வந்து இந்த பிரச்சனைகள் ஃபர்தராக யாரும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து மறுபடியும் வந்து இதை ஃபேஸ் பண்ணக்கூடாது, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வெறும் ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர், இவங்க எல்லோரும் சேர்ந்து வர்றப்போ எல்லாத்தினுடைய பிரச்சனைகளையும் எல்லா ஆங்கிள்லையும் இருந்து பார்த்து அதை அணுகி சரிப்படுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் இதுவும் இருக்குது. ஸோ தேங்க்யூ.